வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பணியாரம் சுட போகிறோம். மைதா மாவு, ரவை, வாழைப்பழம், சர்க்கரை, தேங்காய் பால் போட்டு பிணைஞ்சி ஒரு 2 ஹவருக்கு நல்லா ஊற வச்சிங்கன்னா பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல்லேருந்து வரும்போது அப்படியே போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த 2 பழம் போடுறேன் பாருங்கள். வாழைப்பழம் 2 பழம் போட்டேன். இதில் ஒரு கிண்ணம் ரவை போட்டிருக்கிறேன். இதில் ஒரு சர்க்கரை போட்டிருக்கிறேன், ஒரு கிண்ணம் போடுறேன். சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதை போட்டு பிணையணும். இந்த வாழைப்பழம் போட்டிருக்கிறோம்ல, அதனால் இப்படி போட்டு பிணைஞ்சி நல்லா கட்டியாக எடுத்துக்கணும் மாவு. அப்போ தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் போட்டு நாங்கள் இது தேங்காய் பால் நல்லா கட்டியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதையே ஊற்றி பிணைஞ்சி அப்படியே செஞ்சு வைக்கிறேன். மாவு நல்லா 2 ஹவர் நல்லா மாவு ஊறினா தான் அந்த மாவு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்க, தண்ணியை நல்லா கொஞ்சம் பால்லே அப்படியே ஊற்றிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அந்த அடிக்கிறதுல போட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா இது கையில் வாழைப்பழம் பிணையிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் இந்த சோடா மாவு போடணும். கொஞ்சம் இந்த சோடா மாவு போடணும். இந்த கொஞ்சோண்டு போட்டால் போதும் சோடா மாவு. அப்படி நல்லா கரைச்சி நல்லா கட்டியாக நம்ம எண்ணெயில் ஊற்றி செஞ்சு எடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு நல்லா இப்படி அடிக்கணும். அடித்தா தான் இந்த மாவோடைய எல்லாம் மிஸ் ஆகும். இதில் அப்படி வேணுன்னா கூட அடுத்த இதில் கூட நீங்கள் வேணுக்குன்னா கூட ஒரு கரண்டி தோசை மாவு இருந்தால் போட்டுக்கலாம். அதுவும் போட்டு செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுமாரி நாங்கள் ரவை, மைதா, சர்க்கரை, தேங்காய் பால் எல்லாம் போட்டு இப்படி நல்லா கையில் அடிக்கணும். அபிராமத்தில் இது முட்டைக்கோசுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எங்கள் ஊரில். இப்படி நல்லா மாவு இப்படி நல்லா எனக்கு கூட இந்த கை கொஞ்சம் உடஞ்சதுனால ரொம்ப இதுவாக செய்ய முடியாது. இல்லைன்னா அப்போல்லாம் நல்லா கரைச்சி நல்லா செய்வோம். ஏன்னா அப்போ தான் மாவு நல்லா இதுவாக வரும். மருமக செய்வா இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். அப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி இப்போ அப்புறமேலே எண்ணெயில் போடணும். போடும்போது அடுத்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். உறவுகளே, மாவு கரைச்சி வச்சோம் பாருங்கள். பணியாரத்துக்கு முட்டைக்கோசுக்கு 2 ஹவர் கரைச்சி வச்சேன் பாருங்கள். நல்லா கரைச்சி அப்போவே வாழைப்பழம் இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் மைதா போட்டு கூட சர்க்கரை போட்டு சோடா மாவு கொஞ்சம் போட்டு பிணைஞ்சி நல்லா ஊற வச்சு சுட்டிங்கன்னா நல்லா வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சாயங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க, இனிப்பாக இருக்கும். தேங்காய் பால் போட்டதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் திரி போட்டும் செய்வாங்க. சாப்பிட்றவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓதிட்டு ஸ்கூல் போயிட்டு ஓதிட்டு வந்துட்டா. மகரிப்பு தொழுதோம். இப்போ பணியாரம் சுட்டு டீயை போட்டு உட்காந்து குடிச்சிட்டு சாப்பிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். எங்கள் பேத்தி கத்திக்கிட்டே இருப்பா. எல்லாம் ஓதிட்டு வந்துட்டா. அப்படி தான் பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில், சின்ன பிள்ளைங்க. நல்லாயிருக்கும். இந்தமாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம், சின்னதாக வேணாலும் சின்னதாக சுட்டுக்கலாம். அதனால் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம்.
இது அந்த தேங்காய் பாலில் செஞ்சதுனால கலர் நல்லா எப்படி வருது பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. தண்ணி ஊற்றியும் மாவு கரைச்சும் சர்க்கரை போட்டு இது வாழைப்பழம் போட்டு செய்யலாம். தேங்காய் பால் ஊற்றியும் செஞ்சு சாப்பிட்லாம். காலையில் நாஷ்டா கூட சாப்பிடுவாங்க. எங்கள் ஊருங்கள்லாம் வந்து அபிராமத்தில் வந்து வீரசோளம் அபிராமம் எல்லா ஊர்லேயும் வந்து இந்த பணியாரம் வந்து வாங்கி டீக்கு காலையில் போனோம்னா நல்லா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்கள் தம்பியெல்லாம் அங்கே ஊரில் இருக்கிறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்து டீ போட்டு கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு ஃபோன் பண்ணாங்கன்னா இதை நம்ம வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். உருண்டை குண்டு கரண்டிலையும் ஊற்றலாம். நாங்கள் வந்து இந்தமாரி ஒரு கரண்டியில் ஊற்றுறேன், டீஸ்பூனில் ஊற்றுறேன் நான். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் இது. உறவுகளே, நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லோரும், பேச்சுலராக இருக்கிறவங்க எல்லா பிள்ளைங்களும் இது வந்து வெறும் மைதாவும் சர்க்கரையும் கொஞ்சோண்டு ரவை போட்டுக்கலாம். ரவை இல்லைனாலும் மைதாலையும் செஞ்சுக்கலாம். வாழைப்பழம் போட்டு பிணைஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி வந்துச்சு பாருங்கள், கொதிக்குது, சூடாக இருக்குது. அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பணியாரம். அப்படியே பாருங்கள் இந்த பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.